சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க சோப்புல எதற்காக இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்துறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இதனோட பெனிஃபிட் வந்துங்க அதிகமா இருக்குதுங்க. நம்ம பாரம்பரியத்தில் அதிகமா பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதனால நம்மளும் சோப்புக்கு இதை பயன்படுத்துறோம். சரிங்களா? இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல 7 விதமான பெனிஃபிட் இருக்குது. ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. இந்த ஒண்ணுல வந்துங்க 80% 90% இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்குதுங்க. இதனால நம்ம உடம்புக்கு என்னன்னா அலர்ஜி நீக்கக்கூடிய தன்மை இந்த ஃபேட்டி ஆசிட்டுக்கு இருக்குதுங்க. பாருங்க, அடுத்தது 2. இந்த 2ல பாருங்க 3-6% இருக்குதுங்க. இந்த ஃபேட்டி ஆசிட்னால நமக்கு ஸ்கின்னை மென்மையா வச்சிருக்கும். ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டிய தன்மை இந்த ஃபேட்டி ஆசிட்க்கு இருக்குது. அடுத்தது 3. இந்த 3ல பாருங்க 6% கொழுப்பு இருக்குதுங்க. இதை 3-5% இதுல சருமத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த இதுக்கு ஆசிட்டுக்கு இருக்குதுங்க. அடுத்தது 4. இதுல பாத்தீங்கன்னா நல்ல நுர வரக்கூடிய தன்மை 1-2% இருக்குதுங்க. ரெண்டாவது ஹார்ட்னஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த இதுக்கு ஆசிட்டுக்கு இருக்குதுங்க. அடுத்தது 5. 1-2% ஸ்கின்னோட தன்மையும் நல்லா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. சோப்போட தன்மையும் நல்லா வச்சிருக்கிறது இது உதவுதுங்க. அடுத்தது பாருங்க, வைட்டமின் இ இருக்குதுங்க. இது சருமத்தை நல்லா பாதுகாக்குதுங்க. அடுத்தது 7. இது நம்ம உடம்புல இருக்கிற செல்களை சேதமடைவதை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. அடுத்தது சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுதுங்க. பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது பாருங்க. இது இல்லாம ஜெனரலா இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நுரைய அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது, ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது, சோப்பை மென்மையா மாற்றக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதே போல சோப்புடைய கண்டிஷனிங் தன்மையை உயர்த்தத்துக்கு இது உதவுதுங்க. இதை நம்ம எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோப்புக்கு 5% 10% வரையிலும் தாங்க நம்ம சோப்புக்கு பயன்படுத்தணும். இந்த சோப்புக்கு பயன்படுத்துறப்ப இதனுடைய சோப்போட தன்மை மென்மையாக மாறக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குதுங்க? கேஸ்டர் ஆயிலுக்கு இருக்குதுங்க. ஓகே, இந்த கேஸ்டர் ஆயில பாருங்க, இதனுடைய சீடுங்க. இது இந்த சீட்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இது நம்ம பாரம்பரியத்தில் கிடைக்கக்கூடிய வெரைட்டி. இதை நம்ம செக்கில் போட்டு ஆட்டணும் அப்படின்னா நமக்கு 35% 40% என்ன கிடைக்குங்க கோல்டு பிரஸ்ல. இதே எக்ஸ்ப்ளர்ல மற்ற டைப்புக்கு போனோம் அப்படின்னா 45% 50% என்ன கிடைக்குங்க. சரிங்க, இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாங்க. இதனுடைய தன்மையை பொறுத்து இதனுடைய குவாலிட்டி மாறுபடுங்க. குவாலிட்டினா ஆயிலோட தன்மை மாறுபடும். என்னன்னு பாக்குறீங்களா? விதையின் தரம் நல்லா இருந்ததுன்னா குவாலிட்டி அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்தா போல ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது இந்த என்ன ஹைபிரிட் விதையா நாட்டு விதையா அப்படிங்கறத பொறுத்து இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது இயந்திரத்துல புளியறம் பாத்தீங்களா, எக்ஸ்ப்ளரா கோல்டு பிரஸா, இதெல்லாம் பொறுத்து ஆயிலோடைய தன்மைனா குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி ரெண்டுமே மாறுபடுங்க. அதுக்கு அடுத்தது விதையை சுத்தம் பண்ணி எடுக்கிறோம் பாத்தீங்களா, இது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்த விடங்க நம்ம வீட்டில் இட்லி இருக்குது பாத்தீங்களா, அந்த இட்லி நல்லா வரணும் அப்படின்னா இந்த சீடை போடுவாங்க பாருங்க. சரிங்க, இது 1000 கிராம் எத்தனை ml வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1040 ml வருங்க. 1 கிலோ ஆயிலுக்கு 1040 ml நமக்கு என்ன கிடைக்கணுங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தாங்க நாங்க சோப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாட்டு விதைகளை பயன்படுத்துறோங்க, ஹைபிரிட்ல பயன்படுத்துறது இல்ல. பாருங்க, இதை பயன்படுத்தினாதான் நம்ம சோப்போட தன்மை நல்லா இருக்கும். அதனால நீங்களும் இதே போல கேஸ்டர் ஆயில உணவுக்கும் பயன்படுத்துங்க, சோப்புக்கும் பயன்படுத்துங்க. நீங்க பயன்படுத்த முடியல, உங்களுக்கு ஆயில் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். கீழ்காணும் நம்பர்ல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சோப்பு மட்டும் இல்லைங்க, ஆயிலும் அனுப்பி வைக்கிறோங்க நேயர்களே. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.